ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மரவள்ளி கிழங்கு வடை எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மரவள்ளி கிழங்கு வாங்க சொல்ல ரொம்ப முத்துனதாக வாங்காதீங்க, கொஞ்சம் பிஞ்சாக வாங்குங்க. அப்போ தான் வடை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கிழங்குல மண்ணெல்லாம் இருக்கும், ஒரு 3 வாட்டி நல்லா கழுவிட்டு இது மேலே இருக்க தோலெல்லாம் சீவிடலாம். இந்த மரவள்ளி கிழங்கு சீவ சொல்ல நல்லா ஃபுல்லாக அந்த மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துடணும். இப்போது மரவள்ளி கிழங்கு மேலே தோலெல்லாம் சீவிட்டு ரெடியாக இருக்குது நம்ம செய்கிறதுக்கு. காய் துருவல் எடுத்திருக்கேன், அதில் இதை நல்லா துருவிக்கலாம். இப்போது இந்த கிழங்கெல்லாம் நல்லா துருவிட்டேன். இப்போ இந்த கிழங்கை ஒரு துணியில் போட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்து அதில் இந்த கிழங்கை போட்டு நல்லா பிழிஞ்சிக்குங்க. இந்த கிழங்கை இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிக்கணும். எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். வடை செய்ய சொல்ல கிழங்குல தண்ணி இருக்கக்கூடாது. கிழங்குல தண்ணி இருந்தால் வடை போட சொல்ல எண்ணெய் ரொம்ப இழுக்கும். கிழங்கு எல்லாம் நல்லா வடிகட்டிட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். கிழங்கு பாருங்கள், தண்ணியே இல்லாமல் எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த வடைக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, 10 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 5 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இங்கே பெரிய பல்லு பூண்டு எடுத்ததுனால 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன பல்லு பூண்டு எடுத்தால் ஒரு 15 பூண்டு எடுத்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பையும் போட்டுக்கிறேன். 10 காஞ்ச மிளகாயும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொடியாக இருக்குது. இப்போ நான் இதை இந்த கிழங்குல சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்க்கறதுனால இதெல்லாம் நமக்கு நல்லா பைண்ட் ஆகும். இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கூட பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு கொடுக்குறேன். இந்த மாதிரி நல்லா ஒன்றா வர மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டேன். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வடை ஷேப்புக்கு நம்ம பிடிக்க வருது. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாம். அப்போ தான் இதில் போட்ட மசாலாலாம் இந்த கிழங்குல நல்லா ஊறும். நிமிஷம் நல்லா ஊறியிருக்கு. இந்த மசாலாலாம் கிழங்குலையும் ஊறியிருக்கு. இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தை போட்டு ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு கொடுக்குறேன். கிழங்கு மாவை நம்ம வடை ஷேப்புக்கு தட்டி வச்சுக்கலாம். மாதிரி ஒரு உருண்டை எடுத்து நல்லா அழுத்தி 2 கையிலையும் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க.
வந்து மசால் வடை செய்கிற மாதிரி தான் செய்யணும். இப்போ நான் இங்கே ஒன்று தட்டிட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டிக்கிறேன். தட்ட சொல்ல வீல் இல்லாமல் தட்டுங்க. நான் இங்கே 9 வடை தட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு ரொம்ப எண்ணெயும் தேவைப்படாது இந்த வடை பொரிக்கிறதுக்கு. இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும். சூடு இல்லாமல் போட்டிங்கன்னா வடை பிரிஞ்சிடும். இதே மாதிரி 3 வடையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து போட சொல்ல நிறையா போட்டுறாதீங்க. இதில் கேப் இருக்கணும் கொஞ்சம். அப்போ தான் வடை வந்து நல்லா 4 பக்கமும் வேகும். வடையை போட்டுட்டேன். இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வைக்கிறேன். சிம்மிலே ஒரு பக்கம் 5 நிமிஷம் வேகணும். இப்போ இது நல்லா வேகுது. நீங்கள் வந்து கிழங்கு எடுக்க சொல்ல ரொம்ப முத்தின கிழங்கு எடுத்திங்கன்னா ஒரே நாராக இருக்கும். அப்புறமா வடை வந்து சாப்பிட்றப்போ ஒரே நாராக இருக்கும். நீங்கள் வந்து நல்லா பிஞ்சு கிழங்காக எடுத்திங்கன்னா தான் வடை வந்து நல்லாயிருக்கும். இது ஒரு பக்கம் 5 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இன்னொரு பக்கமும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ இந்த வடை 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கு. எண்ணெயை வடிகட்டி இதை எடுத்துடுறேன். இப்போது இந்த வடையை எடுத்துட்டேன். மீதி இருக்க வடையும் இதே மாதிரி போட்டுக்கிறேன் எண்ணெயில். இதை எண்ணெய் நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இந்த வடை வந்து செய்ய சொல்ல எண்ணெயும் ரொம்ப இழுக்காது. இது பாருங்கள் எவ்வளோ பொறன்னு நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்ம இது மசால் வடை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிழங்கு சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.